வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கடைக்கு ஒரு கஸ்டமரு பழைய மாடல் எல்சிடி டிவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இதை ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தார். நான் இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா போர்டு வந்து கம்ப்ளைண்ட்டு, அதனால் போர்டு தான் மாற்றணும்னு சொல்லிட்டேன். அது கஸ்டமர் என்ன சொன்னார், மாற்றுறதே மாற்றுறீங்க, ஒரு ஆண்ட்ராய்டு டிவியை மாற்றி கொடுங்கன்னு சொன்னார். அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு புதுசாக பழகிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த கஸ்டமர் யாருன்னா பார்க்குறீங்கன்னா, இதுமாதிரி பழைய டிவி உங்கள் வீட்டில் இருந்தாக்கா அதை புதுசாக ஆண்ட்ராய்டு டிவியாக ஸ்மார்ட் டிவியாக மாற்றிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். சரி, இந்த டிவியை நான் எப்படி வந்து சாதா டிவியை ஆண்ட்ராய்டு டிவியை எப்படி மாற்றி கொடுத்தேன்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா டிவிக்கும் சப்ளை வந்து வித்தியாசப்படும். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் மாடலில் பவர் சப்ளை பார்த்திங்கன்னா, நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே 12 வோல்ட் தனியாகவும் 24 வோல்ட் தனியாகவும் வந்துடும் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாடலில். ஆனால் பழைய மாடலில் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை வந்து 3.3 வோல்ட் வரும், அப்படின்னா 5 வோல்ட் மட்டும்தான் வரும். அதாவது எஸ்எம்பிஎஸ் ஆனே ஆகாது. அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5 வோல்ட் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணும். அதுக்கப்புறம் மதர் போர்ட்லேருந்து கமாண்ட் சிக்னல் போனால் மட்டும்தான் அந்த 12 வோல்ட்டு 24 வோல்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஆனால் இப்போ இந்த மதர் போர்ட்லேருந்து நம்ம தூக்கி வெளில போட்ட பிறகு இந்த பவர் சப்ளை ஆன் ஆகாது, அப்படியே சைலண்ட்டாக தான் இருக்கும். இந்த பவர் சப்ளைவில் எப்படி நம்ம சப்ளை கொடுத்து எப்படி வந்து புதுசாக போர்டு நம்ம செட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன். இப்போ பவர் சப்ளைவை செக் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு, அதாவது பேக் லைட் டிரைவருக்கு போகிற வோல்ட்டு. அதாவது பார்த்திங்கன்னா 2 24 வரும், 2 கிரவுண்டு வரும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 2 24 வோல்ட் வரும், 2 கிரவுண்டு வரும். அது வந்து பேக் லைட்டுக்கு. மதர் போர்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து 5 வோல்ட் மட்டும் தான் வருது. மதர் போர்டுக்கு தேவையான வோல்ட்டு 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு தேவைப்படுது. இப்போ வந்து டிவி வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்த உடனே 5 வோல்ட்டு மட்டும்தான் வருது. இப்போ மதர் போர்ட்லேருந்து கமாண்ட் சிக்னல் கொடுத்தா மட்டும்தான் இந்த பேக் லைட் சப்ளை ஆகும். அதாவது சவுண்டுக்கு 12 வோல்ட்டும் அது போகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் மேலே 12 வோல்ட்டு கிரவுண்டு போட்டுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஆன் இருக்குது. அதுதான் பிஎஸ் ஆன் தான் வந்து பவர் சப்ளை ஆன் அர்த்தம். இப்போ லேட்டஸ்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பிஎஸ் ஆன் இருக்காது. அதாவது பேக் லைட் ஆன் மட்டும்தான் இருக்கும். அதாவது பேக் லைட் ஆன் பண்ணும்போது தான் 2 கமாண்ட் சிக்னல் போகும். அது எதுக்கு போகும் பார்த்தீங்கன்னா பேக் லைட் ஆன் சிக்னலும், அதுக்கப்புறம் மதர் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 12 வோல்ட் சப்ளை கொடுத்தா தான் வந்து டிஸ்பிளேக்கு ஆன் ஆகும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே சப்ளை போகும். அதனால் வந்து 2 கமாண்ட் வரும். இப்போ இந்த டிவியில் பார்த்திங்கன்னா பிஎஸ் ஆன் தனியாக இருக்குது. இது நம்மக்கிட்ட அந்த மதர் போர்டு இல்லாததுனால இப்போ நம்ம வந்து ரெடிமேடாக என்ன பண்ணுறோம், அந்த 5 வோல்ட்டை வந்து அப்படியே 2 ஷார்ட் பண்ணி விட்றோம். ஏன்னா சிக்னல் நமக்கு கிடைக்கல. அதனால் நீங்கள் டைரெக்டாக வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக 12 வோல்ட்டு 24 வோல்ட் வர மாதிரி இப்போ நான் வந்து அந்த 5 வோல்ட்டு அந்த பிஎஸ் ஆன் இருக்குது. அதான் வந்து பவர் சப்ளை ஆன் அர்த்தம். அது 2 பின்னையும் ஒன்றா சேர்த்து சால்விங் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பவர் சப்ளைவை போட்டுட்டு செக் பண்ணும்போது பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்து 24 வோல்ட்டு கரெக்டாக வந்துடுது. அதாவது பேக் லைட் சப்ளை பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு ஒரு சேனலும், அப்புறம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் இன்னொரு 24 வோல்ட்டு ஒரு சேனலும், 2 சேனலுக்கு தேவையான சப்ளை வந்துடுது. இப்போ பேக் லைட் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்குது. அதாவது சிக்னல் கொடுத்தா மட்டும் பேக் லைட் ஆன் ஆகிடும். இப்போ அதுக்கப்புறம் 5 வோல்ட்டு போன உடனே நமக்கு மதர் போர்டுக்கு தேவையான சப்ளை வந்து 12 வோல்ட் தேவைப்படுது. அந்த 12 வோல்ட்டு பார்த்திங்கன்னா 5 வோல்ட் வந்துடுது, ஆல்ரெடி வந்தது. இப்போ 12 வோல்ட் எக்ஸ்ட்ரா வரும் பாருங்கள். இப்போ 12 வோல்ட் வந்துடுது. அதாவது நமக்கு தேவையான சப்ளை பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 24 வோல்ட் வந்து பேக் லைட்டுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இது பாருங்கள், இங்கே வந்து அந்த போர்டில் பார்த்திங்கன்னா ட்ரிம்முன்னு ஒரு இருக்கும். அதுக்கப்புறம் பேக் லைட்டு ஆன் ஒன்று இருக்கும். அந்த வயர் மட்டும் தனியாக நம்ம கட் பண்ணுறோம். இப்போ பவர் சப்ளையில் வந்து அந்த 24 வோல்ட் வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம பேக் டிரைவருக்கு கொடுத்துட்றோம்.
கொடுத்துட்டு இன்னொரு ஜாக்கில் ஒரு லைனை எடுத்து இப்போ வந்து அந்த பேக் லைட் சப்ளை 2 ஒயர் எடுத்துட்டோம். அது 2 ஒயர் எதுனா ட்ரிம்மிங் அது வருது பாருங்கள். ரெண்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா அது சப்ளை, அது 2 ஒயர் தனியாக இருக்குது பார்த்திங்கன்னா. ஒரு ஒயர் வந்து பேக் லைட் ஆனு, ஒரு ஒயர் வந்து ட்ரிம்மிங் அதாவது பிரைட்னஸ் ஏற்றுறது இறக்குறது. அதனால் அந்த 2 ஒயர் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த பவர் சப்ளையில் 12 வோல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜாக் சொருவி அந்த மதர் போர்டு போகிற 12 வோல்ட்டில் நான் கட் பண்ணி தனியாக வந்து ஜாயின் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம புதுசாக போர்டு மாற்ற போகிறோம். அந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் சப்ளை மட்டும் தான் தேவைப்படும். அதனால் இந்த 2 ஒயர் மட்டும், அதாவது கிரவுண்டு ப்ளஸ் 12 அந்த ஒயரை மட்டும் நம்ம தேடி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறோம். இது ரெடியாக வச்சுக்கணும். நம்ம U11 போர்டில் வந்து சப்ளை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றோம். அதுக்கு இந்த ஒயர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒயர் கிரவுண்டும் ஒரு ஒயரும் ப்ளஸ்ன்றதுனால ஒரு முடி மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். கவனமாக பாருங்கள். இப்போ சப்ளை எடுத்தாச்சு. U11 போர்டு வந்து ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி போர்டு இது. இந்த போர்டுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ளை நம்ம 12 வோல்ட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு அந்த பவர் சப்ளை போர்டில் வந்த 12 வோல்ட் வந்து 12 வோல்ட் தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அங்கே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரவுண்டு வந்து கிரவுண்டில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பேக் லைட்டு LED டிவினா நம்ம வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே தேவையில்லை, அப்படியே பேக் லைட் ஆன் கொடுத்தா போதும். ஆனால் LCDயை பொறுத்தளவுக்கு பிரைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த ட்ரிம்மிங் செக்ஷன் தனியாக கொடுக்கணும். இப்போ இந்த டிவி வந்து ஃபஸ்ட் நான் வந்து பேக் லைட் ஆன் சப்ளை கொடுத்து செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் முடிய போகும்போது எனக்கு வந்து ஒரு பிரைட் வந்து அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை. அதனால் மறுபடியும் இப்போ நான் டம்மியாக விட்டு அந்த ட்ரிம்மிங் ஒயரை மறுபடியும் நான் சால்டிங் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து படம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரைட்னஸாக இருந்தது. இப்போ நம்ம தனியாக வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டோம் போர்டுக்கு. அவ்வளோதான். இந்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா பவர் சப்ளை மட்டும்தான் வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேக் லைட்டுக்கும் ஆன் பண்ணுறதுக்கு சிக்னல் கொடுத்தாச்சு. இப்போ கீபோர்டை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவுக்கு சப்ளை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். டிவி வந்து போர்டு நம்ம வாங்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5 வோல்ட் சப்ளை தான் இருக்கும். அந்த 5 வோல்ட் சப்ளை வந்தாக்கா ஃபுல் ஹெச்டியில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் 5 வோல்ட்டு தான் டிஸ்பிளேக்கு போகுது. அப்போ அந்த ஜாக்கை எடுத்து 5 வோல்ட்லேருந்து 12 வோல்ட்டுக்கு நம்ம மாற்றணும். இது மாதிரி செஞ்சுட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கு போகிற லைனை எல்இடி கேபிளில் நம்ம சொருகணும். இப்போ சப்ளை பாருங்கள், 5 வோல்ட்லேருந்து இப்போ 12 வோல்ட்டாக மாறி போச்சு. இப்போ டிஸ்பிளேக்கு போகிற சப்ளை செக் பண்ணி பார்க்குறேன். 12 வோல்ட்டு கரெக்டாக வந்துடுது. ஏன்னா இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு 12 வோல்ட் டிஸ்பிளே. இந்த நம்பர் வந்து நம்ம கூகுளில் போட்டு சர்ச் பண்ணும்போது அந்த டிஸ்பிளே வந்து எத்தனை வோல்ட் சப்ளையில் வேலை செய்யறதுன்னு தெரிய வரும். அதுக்காக நம்ம வந்து செட் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ரெஜுலேஷன் கோடு பார்த்திங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் இருந்து இப்போ நம்ம ஆஃப் ஹெச்டிக்கு மாற்றிட்டோம். இப்போ டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன். படம் வந்து கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். படம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது. மேப்பிங் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் தலைகீழே தெரியுற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா கீழே வந்து சாம்சங் இருக்குது. நம்ம வந்து படம் வந்து அப்படியே தலைகீழே தெரியுது. இப்போ நம்ம டிவி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மிரரிங் வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறோன்னு கடைசியாக பாருங்கள். இப்போ டிவி ஆன் பண்ணியாச்சு. பிரைட்டெல்லாம் ஓரளவுக்கு தேவையில்லை, கரெக்டாக தான் இருக்குது.
அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா யூலோன் போர்டு 1 GB ரேமு 8 GB வந்து இன்டெல் மெமரி. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா எல்லா டிவிலையும் இப்போ நார்மல் பட்ஜெட் டிவியில் வர போர்டு தான் இது. அதாவது அது ஃபுல் போர்டு போட்டுருப்பாங்க, இது ஆஃப் போர்டு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் நல்லா தான் இருக்கும், ஒரு சீக்கிரம் வீணாக போகாது. இப்போ நான் பழைய டிவியில் போர்டு எடுத்ததில் அங்கே எப்படி இருக்கோ அதே போல் செட் பண்ணிவிட்டேன். அவங்க வந்து மேக்ஸிமம் ஸ்மார்ட் டிவியில் தான் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஒய்ஃபைல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏவியில் கொடுத்து செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் லைனு தனியாக கொடுத்துட்டேன். சென்சாருக்கு பார்த்தீங்கன்னா பழைய சென்சாரில் வந்து ஒயரை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணினேன். நீங்களும் இது மாதிரி வந்து சென்சார்லேருந்து சப்ளை கட் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இப்போ டிவி போட்டு பார்க்குறேன், டிவி நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே வச்சுட்டு டிவியை ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு படம் சாங்ஸ் எதனா போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுங்க. இது வேறு எதுவும் கிடையாது, இன்புட் அழுத்தி 208 தான், அதாவது அந்த பாக்ஸ்லேயே தனியாக நம்ம போட்டிருப்பாங்க. அது நம்ம அழுத்தி ஓப்பன் பண்ண உடனே செட்டிங்கில் போகணும், அதாவது பேனல் செட்டிங்கில் தான் போகணும். இப்போ பேனல் செட்டிங்கில் போயிட்டு நம்ம எப்படி வந்து நம்ம இந்த மிரரிங் ஆப்ஷன் வந்து சரி பண்ணுறதுன்னு கரெக்டாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து இன்புட்டில் வச்சுட்டு ஏவியில் வச்சுட்டு இப்போ சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணிவிட்டேன். சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேனல் செட்டிங்கில் போய்ட்டு ஓகே பண்ணணும். பேனல் செட்டிங்கில் ஓகே பண்ண உடனே எல்டிஎஸ் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம், அதாவது மேப்பிங் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் மிரர் தனியாக இருக்குல்ல, அந்த மிரர் பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் ஒன்று இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு டைம் ஒரு மாதிரி பண்ணி பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு நான் ஆஃப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைட்டாக வந்துடுது. சப்போஸ் இது சரியில்லைனா மறுபடியும் நம்ம இன்னொன்று ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணி போட்டால் படம் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நேராக வந்துடும். இது மொத்தம் 4 மாடல் இருக்கும், அதாவது தலைகீழ, மேலே, சைடு, அப்படியே லெஃப்ட் சைடு, அந்த மாதிரி மொத்தம் 4 பக்கம் மாறும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரே சைட்லேயே ஆஃப் பண்ண உடனே நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக படம் வந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து வீடியோ வந்து நான் ஒரு சாங்ஸ் போட்டு காமிக்கிறேன். அதாவது பாட்டு சாங்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நல்லா தான் இருக்குது. அதாவது நம்ம ஒரு அஸ்மல் போர்டு போட்ட மாதிரியே கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த போர்டில் பார்த்தீங்கன்னா படம் மண் மாதிரி போகும். அதாவது எல்சிடி டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில டிவியில் நல்லாயிருக்கும், சில டிவி இந்த டிவி ரொம்ப நாளாக ஆனதுனால படம் வந்து ரொம்ப மண் மாதிரி போச்சு. ஆனால் இந்த போர்டு மாற்றின உடனே படம் வந்து நல்ல பிரைட்டு, நல்ல கான்ட்ராஸ்ட்டு, பக்காவாக எல்இடி டிவியில் பார்க்கறத விட பக்காவாக இருந்தது. அதனால் இந்த கஸ்டமர் வந்து சூப்பராக சொல்லிட்டு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டார். அவ்வளோதான் வீடியோ. இப்போ எப்படி எல்சிடி டிவியில் ஸ்மார்ட் டிவியாக நான் மாற்றுறதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு. சப்போஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஃபாலோ பண்ணுங்கள். டிவி சர்வீஸ் பண்ணுறது ஃபுல் வீடியோ ஆல்ரெடி எல்லா வீடியோவும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேறு எதாவது தேவைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம், நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுவேன். நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.